ரமலான் மாதம் நம்மளை விட்டு சென்று விட்டது. இனி அடுத்த ரமலானை எதிர்பார்த்து அமல் செய்வோம்னு சொன்னா நம்மளை மாதிரி நஷ்டவாளர்கள் உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. ரமலானுக்கு பின்னாலே யார் நல்லமல் செய்யலையோ ஃபலா எலுமன்னு இல்லா நப்சா. ரமலானில் மட்டும் சூஃபியாக இருந்துட்டு சுத்தமாக இருந்துட்டு ரமலான் அல்லாத காலத்தில் வேற மாதிரி இருந்தோன்னு சொன்னா அல்லாஹ்வை நாம ஏமாத்தல. மலக்குமார்கள் ரூஹை கைப்பற்றும் போது இப்படி சொல்கிறார்களாம். குர்ஆன் சொல்லி காட்டுகிறது, நஹ்னு அவுலியாவுக்கும், உங்களுக்கு நாங்களே பாதுகாவலராக இருக்கும், ஃபில் ஹயாத்தி துனியா, இந்த உலகத்திலையும், ஒ ஃபில் ஆஹிரா, மறுமையிலையும். அமல்கள் என்பது, தொழுகை என்பது எம்முடைய உயிர் பிரியும் வரை இருக்க வேண்டும். ரமலான் நம்மளை விட்டு போயிடலாம், அமல் போகாது, தொழுகை போகாது, எப்பவும் பிரியும் இபாதத். உயிர் பிரியும் போது தன்னால் பிரிஞ்சு விடும். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. وقال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد، يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة خلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி இப்புனிதமிக்க ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, அவுகாஃபில் ஹுத்பா தரப்பட்ட ஜும்மா ஹுத்பா தரப்பட்ட தலைப்பு அல் இஸ்திகாமத்து அலா தாஅத்தி. ரமலானுக்கு பின்னால் அல்லாஹ்வுக்கு வழிபடுவதிலே, அமல்களிலே ரமலானில் இருந்த மாதிரி நீடித்து ஸ்திரமாக இருப்போம் என்பதுதான் தலைப்புடைய அர்த்தம். அல் இஸ்திகாமத்து, இஸ்திகாமத் அரபியில் சொல்லுவாங்க, நிலைத்து இருப்பது, ஸ்திரமாக இருப்பது, பிடிப்புடன் இருப்பது, அல தாஅத்தி, வணக்க வழிபாடுகள் மீது என்று ஒரு மாபெரும் தலைப்பை அவுகாஃபின் மூலமாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ரமலான் மாதம் நம்மளை விட்டு சென்று விட்டது. ஸஹபத் ஐயாமு அல் முபாரக்கா, பரக்கத் பெற்ற நாட்கள் எல்லாம் நம்மளை விட்டு கடந்து விட்டது. அதாவது எப்படிப்பட்ட நாள் என்று சொன்னால், அதனுடைய இரவுகளும் ஷரீஃபானது, சிறப்பானது, அதனுடைய பகலும் நாம் நோம்பு நோற்றவர்களாக அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருந்தான். எனவே ரமலான் முடிந்து விட்டது, இனி அடுத்த ரமலானை எதிர்பார்த்து அமல் செய்வோம்னு சொன்னா நம்மளை மாதிரி நஷ்டவாளர்கள் உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. அதாவது அன்புக்குரிய நல்லடியார்களே, ஃபைன்ன ஹக்கல்லாஹ்,
அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது, நாம் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது, அது லா என்தஹி, ரமதான் முடிந்தாலும் என்ன செய்யாது, அது முடியாது. எனவே இனிதான் நம்ம ஃபாஸ் ஆக வேண்டியிருக்கிறது. ரமதானுக்கு பின்னால் செய்யக்கூடிய அமலுக்கு வைத்து தான் இனி ஃபாஸ் ஆக வேண்டியிருக்கிறது. ஃபாஸ் மன் ஃபாஸ், ரமதானில் யாரெல்லாம் வெற்றி பெற்றாரோ அதற்கு பின்னால் உள்ள அமல் செஞ்சார் அவர் வெற்றி பெற்றுவார். ஹசிர மன் ஹசிர, ரமதானுக்கு பின்னால் யார் அமல் செய்யவில்லையோ அவர் நஷ்டவாளர் ஆகிவிடுவார் என்று உலமாக்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். எனவே இனிதான் நாம் போட்டி போட வேண்டியிருக்கிறது. வசபக இலல் ஹைராத்தி மன் சபக், எப்படி ரமதானிலே நல்லமல் செய்தோமோ அதுபோல நிறைய நல்லமல்கள் செய்ய வேண்டும் என்பது தலைப்புடைய நோக்கமாக இருக்கிறது. நாம் நினைத்து விடக்கூடாது அல்லாஹு ரப்பர் ரமதான், ரமதானுடைய ரப்பு மட்டும் அல்லாஹ் கிடையாது. ஒவ்வொரு ரப்பு ஷவ்வாலுடைய ரப்பும் யார் தான், அல்லாஹு தான். துல்காதாவுடைய ரப்பும் யார், துல்ஹஜ்ஜி உடைய ரப்பும் யார். அப்படியே தொடர்ச்சியாக ஷாபான் வரைக்கும் அதே ரப்பு தான் இருந்து கொண்டிருக்கிறான் என்பதை தலைப்பில் சொல்லி தருகிறார்கள். எனவே ஹாஃபிது அலா தாத்திக்கும், வணக்க வழிபாடு மீது நம்ம என்ன செய்யணும், பேணிக்கையாக இருக்கணும். ரமதான் போய்விட்டது இன்னும் என்ன அப்படி நினைக்கக்கூடாது. எது வரைக்கும் நம்ம இருக்கணும் தான் ஃபீக்குலி ஹயாத்திக்கும், நம்முடைய ஹயாத்து முழுக்க, வாழ்நாள் முழுக்க நம்ம என்ன செய்யணும், அமல் செஞ்சுட்டே இருக்கணும். இன்னைக்கு என்ன நடக்குது, இதன் ரமதான் முடிந்து விட்டால் சாரல் இன்சான் ஹொர்ரன், ரமதான் முடிஞ்சிட்டு இனி நம்ம சுதந்திரமாக நடக்கலாம், கட்டுப்பாடே இல்லை அப்படின்ற அடிப்படையில் வீண் விளையாட்டுகள்லையும் கேளிக்கைகள்லையும் பொடுபோக்காக இருப்பதிலையும் அமல்களை வீணடிப்பதிலையும் இபாதத்துகளை வீணடிப்பதிலையும் சோம்பேறித்தனமாக இருப்பதிலையும் இப்படியே இருந்தேன்னு சொன்னால் நம்ம ரமதானுக்கு செய்ய வேண்டிய பாடத்தை கற்பிக்கலை. ஏன்னா லால்லக்கும் தத்தகும், நீங்கள் இறைச்சமுடைகளை ஆகிவிட்டு நல்லா சொல்லலை. லால்ல என்பது அரபியில் குரானில் எடுத்து பாருங்க, ஆக கூடும் என்பதற்கு தான் நஹ்வுல இலக்கணத்தில் சொல்லி தருவார்கள். லால்ல ஆகலாம், லால்லக்கும் தத்தகும் இறைச்சமுடைகளை ஆகலாம். எனவே அதனால நம் மீது கடமை என்ன கடமைன்னா, இபாதத்து நம்மளை விட்டு என்ன செய்யல முடியலை. அதனால இபாதத்தின் மீது நம்ம நீடித்து இருக்க வேண்டும், அதிலேயே நாம் மூழ்கி இருக்க வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் திருமறை திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். எப்படி சொல்கிறான், வஅபுது, அல்லாஹ் சொல்கிறான் நபி அவர்களே வணங்குவீராக, நபிக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டினான், வஅபுது நபியே நீர் வணங்குவீராக, ரப்பக உம்முடைய இரட்சகனை, ஹத்தா எதுவரை என்று சொன்னால் ஏத்தியக்க உங்களுக்கு வருவரை, உமக்கு வருவரை, அல் யகீன் யகீன் வருவரை, யகீன் என்று சொன்னால் அல் மௌத்து வருவரை வணங்கி கொண்டே இருப்பீராக என்று அல்லாஹ்வுடைய கட்டளை. அப்போ ரமதானுக்கு மட்டுமல்ல, அருமைக்குரியவர்களே, இந்த வசனத்தை கூடும் சில கேடுகட்ட கூட்டங்கள், வழிகட்ட கூட்டங்கள் எங்களுக்கு யகீன் வந்துட்டு, யகீன்னா ரொம்ப உறுதிப்பாடு, இன்னும் நாங்கள் வழங்க தேவையில்லை அப்படின்னு ஒரு சூஃபியாக்கள் கூட்டம் போயிடுச்சு இந்தியாவில். அதனால மரணம் ஒரு வரைக்கும் வணங்க வேண்டும் என்று குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டி, இனிதான் நரகத்திலிருந்து தப்பிக்கணும். நம்முடைய அமலம், ரமதானுடைய அமல்களை, ஏனைய அமல்களை, வாழ்நாள் செய்த அமல்களை மட்டும் வைத்து நம்ம தப்பிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய கருணையும் அல்லாஹ்வுடைய அன்பும் தேவை. குர்ஆன்ல அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுகிறான், ஃபமன் ஸுஹ்ஸிய அனின்னார், நரகத்தை விட்டு யார் தூரமாக்கப்பட்டார்களோ, நம்மளை நரகத்தை விட்டு தூரமாக்குறது யாரு, நம்முடைய அமல் மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய கருணை. அல்லாஹ்வுடைய கருணை, அமலை வைத்து மட்டும் சொர்க்கத்தை வாங்க முடியாத சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய கருணை இல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்பட ரசூலுல்லாஹ்வே சொல்றாங்க, அல்லாஹ் அவனுடைய அருளால் சூழ்ந்து கொண்டாலே தவிர. எப்படிப்பட்ட நபி, இரவு முழுக்க கால் கடுக்க நின்று வணங்கிய நபி, எப்படிப்பட்ட நபி, இபாதத்திலே மூழ்கியவர், காலமெல்லாம் ரமதானாக பார்த்த அந்த அன்னலம் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் அந்த அளவுக்கு வணங்கி இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய அருள் தேவை, வணக்கத்தை மட்டும் வைத்து போக முடியாது. எனவே அல்லாஹு தஆலா நம்மளை நரகத்தை விட்டு தூரமாக்க வேண்டும் அவனுடைய அருளாலே. எப்போ நமக்கு நிம்மதி தெரியுமா, ஓ துஹிலல் ஜன்னத், அல்லாஹ் குர்ஆனில் சூரத்து ஆல இம்ரானில் சொல்லி காட்டுகிறான், ஓ துஹிலல் ஜன்னத், சொர்க்கத்தில் யார் நுழைந்து விட்டாரோ, நுழைவிக்கப்பட்டாரோ, ஃபகத் ஃபாஸ், அவர் தான் வெற்றி பெற்றார் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டலாம். நம்ம ஈர்மாப்போடு இருந்துடக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம அமலை கபூல் செய்யானா இல்லையா நமக்கு தெரியாது. அருமையான சலஃபு சாலிஹீங்க நல்லடியார்கள் முன்னோர்கள் அல்லாஹ்வே நாங்கள் செய்த ரமதானில் நோம்பையும், நாங்கள் செய்த தர்மத்தையும், நாங்கள் செய்த திக்ர்களையும், நாங்கள் செய்த துவாக்களையும், நாங்கள் ஓதிய குர்ஆனையும், நாங்கள் செய்த சதகாத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள் என்று கடைசி வரையும் கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. எனவே அருமைக்குரியவர்களே, இந்த ரமலான்
நமக்கு பரிபூர்ண ரமதான் அமையணும்னா ரமதான் கழிச்சு தான் நம்முடைய அமல் எப்படின்னு தெரியும். அதனால அல்லாஹ் இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்க சொல்றாங்க, அல்லாஹும்ம ரஹ்மத்தக அர்ஜு, யா அல்லாஹ் உன்னுடைய அருளின் பக்கம், அல்லாஹும்ம என்னுடைய இறைவா ரஹ்மத்தக உன்னுடைய ரஹமத்தை அர்ஜு நான் ஆதரவு வைக்கிறேன், ஃபலா தகில்னி இலா நஃப்ஸி தரஃபத் ஐன், ஒரு கண்ணிமைக்கிற நேரம் கூட, கண் சிமிட்டக்கூடிய நேரம் கூட என் நஃப்ஸின் பக்கம் என்னை சாட்டிடாத. சாட்டினா என்ன ஆகும்? அல்லாஹ்வுடைய திக்ரை மறந்துடுவோம், அவனுக்கு நன்றி செய்கிறத மறந்துடுவோம், இபாதத்தை மறந்துடுவோம். இந்த துவாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, கேட்க சொன்னாங்க. அதனால தான் நபிகள் கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, ஹதீஸ் குதுஸிலே வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, அல்லாஹ் சொல்வதாக சொல்லி காட்டுறாங்க, ரமலானுக்கு பின்னாலேயும் சரி, யார் ஃபமன் வஜித ஹைரன், ரமலானில் செய்த மாதிரி யார் ஹைரான நல்லமல் செய்கிறாரோ ஃபல்யஹ்மதில்லா, அல்லாஹ்வே அவர் போலட்டும், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லட்டும். உங்கள் திறமையினால செய்யலை, அல்லாஹும்ம ஐன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக, இபாதத் செய்யறதுக்கு யார் உதவி செய்யணும்? அல்லாஹ் தான் உதவி செய்யணும். எனவே ரமலானுக்கு பின்னால் நான் நல்லமல் செய்கிறேன்னு சொன்னோன்னா நம்மளே போகக்கூடாது. ஃபல்யஹ்மதில்லா, அல்லாஹ்வே நீங்கள் போலுங்க, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்க. எனவே ஒமன் வஜத கைர தாலிக, ரமலானுக்கு பின்னால் யார் நல்லமல் செய்யலையோ ஃபலா யலூமன்ன இல்லா நஃப்ஸா, அவரே படித்து கொள்ளட்டும். எனவே அருமைக்குரியவர்களே, ரமலான் தந்த மகத்தான பாடம் நீடித்த அமலில் இருக்க வேண்டும். எப்படி ரமலானில் குர்ஆனை ஓதினோமோ, எப்படி திக்ர் செய்தோமோ, எப்படி ஃபர்தான நோம்பை நோற்றுவோமோ, அதுபோல் வருங்காலத்தில் சுன்னத்தான நோம்பை நாம் நோக்க வேண்டும். எப்படி ரமலான் நின்று வணங்கினோமோ, அந்த தொழுகை ரமலானுக்கு மட்டுமே சொந்தம் அல்ல. சலாத்துல் லைல் இரவு தொழுகை என்று சொல்லப்படக்கூடிய, கியாமுல் லைல் இரவு தொழுகை என்று சொல்லப்படக்கூடிய ரமலானுக்கு மட்டும் சொந்தம் இல்லைங்க, தவறாக விளங்கி கொள்ளாதீங்க. ரமலானில் சிலாயித்து மட்டும்தான் சொல்லப்பட்டது. ரமலான் அல்லாத காலத்திலே அதே தஹஜ்ஜுத் இருக்கிறது, அதே சலாத்துல் லைல் இருக்கிறது, அதே கியாமுல் லைல் இருக்கிறது. பேரு தான் பல்வேறு பேரை தவிர தொழுகை என்பது ஒன்றுதான் என்பது ஹதீஸ்கள் வல்லுநர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். எனவே தொடர்ச்சியாக ரமலானில் செய்த இபாதத், சதகாத் எல்லாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பது நமக்கு மார்க்கம் சொல்லித் தருகிறது. அத்தவர்ரு இலல்லாஹ், அல்லாஹ் பக்கம் நம்ம என்ன செய்யணும்? ரொம்ப பணிவடைஞ்சிடணும். எப்படி ரமலானில் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பணிஞ்சோமோ, எப்படி பயபக்தியோடு இருந்தோமோ, துஆக்கள் அதிகமாக ஈடுபட்டோமோ, அதுபோல் இருக்கணும். கால சூழ்நிலை சரியில்லை, நிலைமை கையை மீறி போய்விட்டது, தலைக்கு மேல் சூழ்நிலை இருக்கிறது. இன்றைய காலையில் நடந்த சம்பவங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். தொழுவோர் நேரத்தில் கூட மக்களுக்கு நிம்மதி இல்லாத அளவுக்கு அச்சத்தோடு தொழுதார்கள். ஆனால் என்ன விதியில் நடக்குமோ அது நடக்கும், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காப்பாற்றுவான். அந்த நேரத்தில் கூட நம்ம இபாதத்தை ஹுஷூஹுவோடு, இறைபக்தியோடு ரப்பு பார்த்து கொண்டிருக்கிறான். என்ன நடந்தாலும் கூட அவனோட இராதத்து இல்லாமல் நடக்காது என்பது ஈமான் கொள்றோம். பார்த்தீங்களா? இந்த இடத்துல தான் நமக்கு வெற்றி இருக்கிறது. அருமைக்குரியவர்களே, இந்த நேரத்தில் துஆக்களை அதிகமாக செய்யுங்க. யா அல்லாஹ் ரப்புல் ஆலமீனே, இந்த குவைத்தில் வாழ்கிறோம், இந்த குவைத்தையும் பாதுகாத்துரு, இந்த மண்ணின் மைந்தர்களையும் பாதுகாத்துரு, பிழைக்க வந்தவர்களும் பாதுகாத்துரு. அடிக்கடி கேளுங்க. இன்றைக்கு துஆ முஸ்தஜாபான நாள், துஆ ஒப்புக்கொள்ளக்கூடிய நாள். அது மட்டுமல்ல, ஒரு அமலை வசீலா வச்சு கேட்க போகிறோம். ரமலானுடைய ஃபர்தான 30 நாளுடைய நோம்பு, ரமலானுடைய இரவு தொழுகை, திக்ரு, துஆக்கள், தஸ்பீஹாத்துகள், குர்ஆன் ஓதுதல் அனைத்தையுமே வசீலாக வச்சு, வாஸ்தா வச்சு அல்லாஹ் இடத்துல கேளுங்க. யா அல்லாஹ், இந்த அரபு நாடுகளை சீராக்குவாயாக. எந்த ஷைத்தான் சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறானோ அவனுடைய சூழ்ச்சியை நீ மட்டம் தட்டுவாயாக, அடியோடு நீ ஒழிச்சு விடுவாயாக, நிம்மதியை தா என்று கேட்பது எம்மீதும் கடமை. இந்த மண்ணிலே தான் படைக்க வந்திருக்கிறோம். இதை கொண்டுதான் அல்லாஹ் அந்த மண்ணை ஒரு சபபாக ஆக்கி, காரணகரியமா ஆக்கி, நம்முடைய குடும்பத்தை ஒளிமயமாக்கி வைத்திருக்கிறான். இந்த பாதிப்பு, இந்த நாட்டுடைய பாதிப்பு, இங்கே நடக்கக்கூடிய குழப்பத்தின் பாதிப்பு இந்தியா வரைக்கும் சென்று, இந்தியாவில் உள்ள அடுப்புகள் எத்தனை வீட்டிலே எரியாத அளவுக்கு ஹோட்டல்கள்லாம் பெங்களூர் போன்ற, மெட்ராஸ் போன்ற இடத்திலெல்லாம் பூட்டப்பட்டிருக்கிறது. இதற்கு ஒரே ஆயுதம், உலமாக்கள் சொல்லித் தரக்கூடிய ஆயுதம் அத்தவர்ரு இபாதத்துல்லாஹ். அல்லாஹ் இடத்துல மன்றாடுங்க, துவா செய்யுங்க. எல்லா நிலைமையை சீராக்கு என்று துவா செய்வோம். அதையும் இந்த தலைப்பின் கீழே கொண்டு வராங்க. எனவே அருமைக்குரியவர்களே, அஸ்ஸபாத்து அலல் ஹுதா, ரமலானில் மட்டும் சூஃபியாக இருந்துட்டு, சுத்தமாக இருந்துட்டு, ரமலான் அல்லாத காலத்தில் வேற மாதிரி இருந்தோன்னு சொன்னோன்னா அல்லாஹ்வை நாம் ஏமாத்தலை, நம்மளை நாமளே ஏமாற்றிக் கொள்கிறோம் என்பதுதான் பொருள். ரப்பு கடைசி வரைக்கும், நம்முடைய உயிர் பிரி வரைக்கும் அமற்களில் இருந்து, தக்வாலே இருந்து, இறையச்சத்திலே இருந்து, தௌஹீதிலே இருந்து, ஏகத்துவத்திலே இருந்து அவனுக்கு பிடித்தவர்களாக வாழ்ந்து உயர்ந்த சொர்க்கமாம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடையக்கூடிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் யாவர்களுக்கும் தருவானா என கூறி முதல்வரை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன்.
أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم. படைத்த ரப்புல் ஆலமீன் தன் திருமறையில் சொல்லி காட்டுகிறான். அருமைக்குரியவர்களே, என்ன சொல்கிறான்னு சொன்னால், இன்னல்லதீன சிலர்கள் காலு அவர்கள் சொன்னார்கள், ரப்புனல்லாஹ் என்னுடைய இரட்சகன் யாரு? அல்லாஹ் என்று சொன்னார்கள். சொன்னதுக்கு பிறகு சும்மஸ்தகாமு அதில் நிலைத்து நின்றார்கள், இஸ்திகாமத்தாக இருந்தார்கள், இஸ்திரமாக இருந்தார்கள். அப்போ என்ன, ரமலானில் மட்டும் இபாதத்தை காட்டி, ரமலானில் மட்டும் பயபக்தியை காட்டி, ரமலானில் மட்டும் தொழுது கொண்டு, ரமலானில் மட்டும் நல்லமல் செய்து, ரமலானில் மட்டும் குர்ஆனை ஓதுவதோடு சிந்தித்தது மட்டும் இருந்தேன்னு சொன்னா நஷ்டவாளர்கள். எந்த நேரத்தில் சொல்லுவாங்க தெரியுமா? ரூஹை கைப்பற்றக்கூடிய நேரத்தில் மலக்குமார்கள் வந்து சொல்ல போகிறாங்க. என்ன சொல்கிறாங்க? தத்தனஸ்ஸலு அலைஹில் மலாயிகா. அந்த நேரத்தில் நம்ம ரூஹை எடுக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் நம்மளை பாக்கியம் உள்ளவங்க ஆக்கணும். தத்தனஸ்ஸலு அலைஹில் மலாயிகா, மலாய்க்குமார்கள் இறங்குறாங்க. ரூஹை கைப்பற்றும் போது அல்லா தகாஃபு பயப்படாதீங்க. டமான்னு கேட்ட உடனே மங்காவில் தொழுது கொண்டு எத்தனை அசந்து போகிறாங்க. அல்லா தகாஃபு பயப்படாதீங்க, ஒலா தஹ்ஸனு கவலை கொள்ளாதீங்க, வாபுஷிரு சுபச்செய்தி பெறுங்க, சோபனம் பெறுங்க, பில் ஜன்னா சொர்க்கம் இருக்கிறது, அல்லதி குந்தும் துஅதுன் உங்களுக்காக வேண்டி வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் இருக்கிறது. யாருக்குங்க? எவருக்குங்க? எத்தனை தன்மை உள்ளவங்களுக்கு? ரமலானுக்கு பின்னாலும் ரமலான் மாதிரி நினைச்சு அமல் செஞ்சாங்களே அவங்களுக்கு. ஷவ்வால், துல்காதா, லுஹஜ்ஜில், ஷாபான் வரைக்கும் வரக்கூடிய ரமலான் வரைக்கும் செஞ்சாங்களா அவங்களுக்கு. மலக்குமார்கள் ரூஹை கைப்பற்றும் போது இப்படி சொல்கிறார்களாம். குர்ஆன் சொல்லி காட்டுகிறது, நஹ்னு அவுலியாவுக்கும் உங்களுக்கு நாங்களே பாதுகாவலராக இருக்கும், ஃபில் ஹயாத்தி துனியா இந்த உலகத்திலையும், ஃபில் ஆஹிரா மறுமையிலையும். எங்க பாதுகாப்பு வந்துடுறாங்க? என்ன குண்டுமலை பிடிந்தாலும் கூட, என்ன ஏவுகணை வெடித்தாலும் கூட எங்க பாதுகாப்பு வந்துடுறாங்க? யாருக்கு வர்றாங்க? அமல்கல்ல இஸ்திகாமத்தா இருந்தவர்களுக்கு, முத்தகீன்களுக்கு, சாலிஹீன்களுக்கு, தௌஹீது வாதிகளுக்கு யார் பாதுகாப்பா இருக்காங்க? மலக்குமார்கள் கூட்டம். எங்கே இருக்கிறாங்க? துனியால இருக்காங்க. ஒரு மனிதன் துனியால ரொம்ப ஆசைப்படுறான், மறுமை அவனுக்கு வரைக்கும் தெரியல. இன்னைக்கு ஜும்மா பெருநாள் குத்பால சொன்ன மாதிரி, எந்த காதுகளும் கேட்டிராது, எந்த பார்வைகளும் பார்த்திராது, எவர்களும் கற்பனை பண்ணி கொண்டு பார்த்திராது, அந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையை நியமத்து வச்சிருக்கான். நோம்பாளிகளுக்காக வேண்டி, இபாதத் செய்திருக்காக வேண்டி. ஆனால் உலகத்திலையும் பாதுகாப்பு பெறுவாங்க. ஒஃபில் ஆஹ்ரா மறுமையிலையும் நம்ம என்ன செஞ்சாங்க? நம்மளை பாதுகாப்பாங்க. யார்? மலக்குமார் ரெண்டு பாதுகாக்கிறாங்க. உலக்கும் ஃபியா மா தஷஹி நீங்கள் இதெல்லாம் ஆசைப்பட்டீர்களோ அன்ஃபுஸக்கும் உங்கள் ஆத்மாவுக்கு மறுமையில் கிடைக்குது. உலக்கும் ஃபியா மா தத்தஊன் இதெல்லாம் கேட்டீர்களோ அதுவும் கிடைக்கிறது. நுஸ்லம் மின் கஃபூர் ரஹீம் கருணை உள்ள ரஹ்மான், இரக்கமுள்ள ரஹ்மான், மன்னிப்புள்ள ரஹ்மான் இவைகள்லாம் விருந்தாக தருவதாக திருமறை திருக்குர்ஆன் பறைசாட்டுகிறது. எனவே அமல்கள் என்பது, தொழுகை என்பது எம்முடைய உயிர் பிரியும் வரை இருக்க வேண்டும். ரமலான் நம்மளை விட்டு போயிடலாம், அமல் போகாது, தொழுகை போகாது. எப்பவும் பிரியும் இபாதத். உயிர் பிரியும் போது தன்னால் பிரிஞ்சு விடும். உயிர் உள்ள வரை இபாதத்தோடு வாழ்வோம், ஏகத்துவ சிந்தனையோடு வாழ்வோம், குர்ஆனிய வாழ்க்கையை வாழ்வோம், உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தந்தவராக வாழ்வோம் என்று கூறி என்னுடைய ஹுத்பாவை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. هديت قلبي